Hello friends, welcome to Tamilhacks. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Android Studioல package name, application ID இல்லாட்டி application name அப்படின்னா என்ன, அதை எப்படி சேஞ்ச் பண்றது, அதோட யூஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம சிம்பிளா ஒரு 1 to 2 மினிட்ஸ்ல பார்க்க போறோம். ஸோ நீங்க ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா பேசிக்காவே உங்களுக்கு தெரியும் Android Studioல அதுக்கு வந்து நீங்க ஒரு நேம் கொடுக்கணும், அதுக்கு வந்து ஒரு ஐடி கொடுக்கணும், இந்த மாதிரி திங்ஸ்லாம். ஸோ இப்போ வந்து அதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து பிளே ஸ்டோர்ல போய் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரக்கணக்கில் ஆப்ஸ்லாம் இருக்கு. ஸோ எந்த ஆப்பை யார் லான்ச் பண்ணா அப்படின்றதுக்காக யூனிக்கா ஒரு ஐடி, அதாவது ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒரு டிஃபரன்ஸ் வேணும்ல. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபோன் நம்பர் கூட எடுத்துக்கோங்க, ஒரே மாதிரி நம்பர் இருந்தால் எப்படி நீங்க கால் பண்ணா நிறைய பேருக்கு போகும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா இண்டிவிஜுவலா நம்பர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் அப்ளிகேஷன்ல. ஸோ ஒரே மாதிரி ஆப்பா இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நம்மளுக்கு யூனிக்கா ஒரு நேமும் ஐடியும் வேணும். ஸோ அதை தான் பேக்கேஜ் நேம், பேக்கேஜ் ஐடி அப்படிலாம் சொல்றோம். எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ சம்டைம்ஸ் நீங்க வந்து ஒரு நேம் கொடுக்குறீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, நீங்க கம்ப்ளீட்டா ப்ராப்பரா சேஞ்ச் பண்ணணும். அப்படி இல்லாட்டி என்ன ஆகும்னா உங்களோட ஆப் வந்து கரெக்டா ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ இதோட யூஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதை எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ சிம்பிளா உங்களோட ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த ஆப்புக்கு வந்து நீங்க வந்து பேக்கேஜ் நேம் இல்லாட்டி ஐடியை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் சிம்பிளா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, லெஃப்ட் சைட் டாப் கார்னர்ல இந்த இடத்துல ஒரு செட்டிங் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் டிக் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அது ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதாவது அடிஷனலா சம் ஃபீச்சர்ஸ் வரும். இப்போ என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஜாவா, இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபைல்ஸ் வரும். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா ஏதாச்சும் ஒரு ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த மாதிரி ஃபோல்டர் மாதிரி இருக்க ஃபைலை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுங்க. ரைட் கிளிக்ல பார்த்தோம் அப்படின்னா ரீஃபேக்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரீஃபேக்டர் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரீநேம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை கொடுக்கணும். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நேம் இருக்கு, கட் வாட்ஸ்அப் அப்படின்ட்டு. ஸோ நீங்க பழைய நேம் இந்த இடத்துல காட்டும், அதை நீங்க என்ன பண்ணணும்னா டெலீட் பண்ணிட்டு புதுசா உங்களுக்கு என்ன நேம் நீங்க கொடுக்கணுமோ அதை நீங்க கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நியூ நேம் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அதாவது நீங்க என்ன நேம் வைக்கணும் புதுசா அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது இந்த இடத்துல கொடுங்க. கீழே இருக்க 2 செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது கம்ப்ளீட்டா எல்லா இடத்துலயும் கொடுத்துரும், சேஞ்ச் பண்ணிடும். இப்போ வந்து இந்த ரிஃப்ராக்டர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்கன்னா சர்ச் ஆயிட்டு உங்ககிட்ட கீழே வந்து இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கேட்கும், பண்ணவா அப்படின்ட்டு. கீழே பாட்டம்ல இந்த இடத்துல டூ ரிஃப்ராக்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா என்ன ஆகும்னா இப்போ வந்து சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கும். அதாவது உங்களோட பழைய நேம்ல இருந்து புது அப்ளிகேஷன் நேமுக்கு சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னா, இப்போ அப்ளிகேஷனோட நேம் தான் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. நேமை சேஞ்ச் பண்ணா கண்டிப்பா ஐடியையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும், ஏன்னா ரெண்டுமே டிபெண்ட் பண்ணிருக்கு. ஸோ நேமும் ஐடியும் டிபெண்ட் பண்ணிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டோம் கரெக்டா. நெக்ஸ்ட் ஐடியையும் சேஞ்ச் பண்ணணும். நேமை சேஞ்ச் பண்ணிட்டு ஐடியை சேஞ்ச் பண்ணாம விட்டீங்கனாலும் எரர் வரும். இப்போ எப்படி ஐடியை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கிரேடல் ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டு பில்ட் கிரேடல் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இது இந்த இடத்துல எந்த சேஞ்சுமே இல்லை, கரெக்டாக தான் இருக்கு. ஸோ செகண்ட் பில்ட் கிரேடல் செகண்ட் ஒன்று இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஜஸ்ட் அப்ளிகேஷன் ஐடி அப்படின்ற இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஐடி அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல காம் டாட் அப்படின்றது டிஃபால்ட்டா வருது. இந்த இடத்துல நியூ நேம் அப்படின்றது இருக்கான்றதை மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா புதுசா நியூ நேம் அப்படின்றது கொடுத்தேன். இந்த இடத்துல நியூ நேம் அப்படின்றது அப்டேட் ஆயிருக்கு. 50% சில பேருக்கு அப்டேட் ஆகும், சில பேருக்கு அப்டேட் ஆகாது. எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்டேட் ஆயிருச்சு. ஸோ மறுபடியும் நான் எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்ல. சில பேருக்கு இந்த இடத்துல அப்டேட் ஆகாது. ஸோ அப்டேட் ஆகாதவங்க என்ன பண்ணணும்னா மேனுவலா இந்த இடத்துல வந்து உங்களோட பழைய நேம் இந்த இடத்துல இருக்கும், அதை அழிச்சிட்டு நீங்க புது நேம் என்ன கொடுத்தீங்களோ அதை மறுபடியும் இங்க கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல சிங்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும், சிங்க் கொடுக்கணும். கொடுத்தோம் அப்படின்னா இப்போ கம்ப்ளீட்டா என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளோட பேக்கேஜ் நேம், அப்ளிகேஷன் ஐடி ரெண்டுமே சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா புது நேம் வச்சு உங்களோட ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. ஏதாச்சும் சஜஷன் டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த மாதிரி மோர் டெக்னிக்கல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.